ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு டபுள் வே ஏர் பம்போட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் அந்த OU 9900 U மாடல். ஸோ OU U9900 இந்த மாடலை பற்றி தான் நம்ம அன்பேக் பண்ணிட்டு இதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த டபிள்யூஏ ஏர் பம்பை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏர் பம்ப். டபிள்யூஏ ஏர் பம்ப்லேயே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஏர் பம்ப். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 இயர்ஸ் பேக்கு. ஸோ அதனால இதை திருப்பி சேம் மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த ஏர் பம்பை எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம அன்பேக் பண்ணலாம். இது ஒரு சைனா மேடு ஏர் பம்ப் தான். ஸோ இதை அன்பேக் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வேற எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அனிமல் ஏர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போயோட இது இருக்கு, மேனுவல் இருக்கு. ஸோ நீங்கள் உள்ள படிச்சு பார்க்கலாம் எப்படி இது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டபிள்யூஏ ஏர் மோட்டர் இருக்கும். ஜஸ்ட் இவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு 3 மோடு நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மீடியம் சென்டரா இருந்துச்சு அப்படின்னா இது மீடியம், இது ஹை, நெக்ஸ்ட் இது லோ. ஸோ எல், லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 3 மோடு இதுல மாத்திக்கலாம். ஸோ அதனால தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மற்ற எந்த ஒரு ஏர் பம்ப்லையும் நீங்கள் இந்த மோடு மேக்ஸிமம் பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஹை பவர்ஃபுல்லான ஒரு இதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஏர் பம்ப். இதில் என்னன்னா இந்த டபுள் வேல நான் மேக்ஸிமம் ஒரு 6 டேங்க்ல இருந்து ஒரு 7 டேங்க் வரையும் நான் பார்ட்டிஷன்ல நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இது நான் எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா, இது ஒரு சைனா மேடு தான். இது ஒரு பர் மினிட்டுக்கு நீங்க 2 லிட்டர்ஸ் இது உங்களுக்கு என்ன பண்ணும்னா அந்த லெவல்ல உங்களுக்கு ஏரை வெளியே கொடுக்கும். ஸோ இதை நம்ம பிளாட்டிக்கும் நெக்ஸ்ட் ஆஃப் மூன் பிளாக் எடுத்துருந்தோம் இல்லையா, மாலிஸ்க்கும், அதுக்கு தான் இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு எடுக்கிறோமே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஏர் பம்பா எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் இதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம எடுத்திருக்க மாடல். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ட்ரெயிலர் தெரியும், ஏன்னா நான் செல்ஃபி கேமராவில் எடுத்திருக்கேன். U9900 பர் மினிட்டுக்கு என்ன ஓடும் அப்படின்றது, எவ்வளோ உங்களுக்கு ஏர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு இதை காட்டணும்னு நான் உங்களுக்கு நினைச்சதுக்கான ரீசனே நிறைய பேர் டபிள்யூஏ ஏர் பம்ப் எடுப்பீங்க இல்லையா. ஸோ அது சில ஏர் பம்ப் எடுப்பீங்க ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்லேயே சரி இதாக போயிடும். ஸோ இது நான் ஒரு மோரோவர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரையுமே நான் அதை வச்சிருந்திருக்கேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக்கு. இப்போ என்கிட்ட ஏர் மோட்டர் இல்லை, ஏன்னா நான் அதை கொடுத்துட்டேன். சரி, ஓகே, இதை நம்ம புதுசாக எடுப்போமே, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால இது புதுசாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாம். சரி, இந்த பேரல் ஃபிஷ் செட்டப்புக்கு தான் நம்ம இந்த ஏர் பம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏர் டியூபை வெட்டிக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு தேவை அப்படின்ட்டு. இது நான் லென்த் விட்டே வெட்டிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிறது ஏன்னா நமக்கு டேங்க் உள்ள வரையும் போகணும், இதில் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகணும். இது கொஞ்சம் தூரமாக இருக்குது இந்த டேங்க்கு. இந்த லென்த் போதும்னு நினைக்கிறேன்.
நம்ம ஹேர் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சைடு இதில் நம்ம இதில் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொரு சைடு டியூபையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஹேர் ஸ்டோனையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம அதை டேங்க்கில் போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் பவர் ப்ளக்கில் சொருவிட்டு போட போகிறேன். ஓகே, நல்ல ஃப்ளோஸ் வந்து வருது, அந்த டேங்க்லேயும் வருது. ஓகே, குட். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போ நான் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். சென்டரில். இப்போ வந்து நான் லோ கொடுக்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து ஹை கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ வருது. ஸோ அதோட டிஃப்ரென்சியேஷன் நானே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம வந்து பேரல் செட்டப்பில் பண்ணது. ஸோ இப்போ கொஞ்சம் அல்கைலாம் ஃபார்ம் ஆகி தண்ணிலாம் கொஞ்சம் கிளியர் ஆகி நல்லா இருக்குது. ஸோ நான் ஃபிஷ் விட்டப்போ ஒரே ஒரு ½ மந்த் பிளாக் மட்டும் அடி வாங்கிச்சு. மற்ற எந்த ஃபிஷ்ஷுமே வந்து டேமேஜ் ஆகலை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பிளான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், இது ஒன்றும் பிளான் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இது அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை போடுறேன். இப்போ நம்ம ஃப்ளோவை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது மீடியமில் இருக்குது. இந்த ஏர் பம்ப் வந்து ஃப்ளோ பார்த்தீங்கன்னா மீடியமில் இருக்குது பாருங்க, இதுலேயும் மீடியமில் இருக்குது. இப்போ வந்து நான் லோ கொடுக்குறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இதுவே ஹை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, அதோட டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மோடு வந்து இதில் இருக்கும், அதுதான் வந்து இந்த ஏர் பம்பில் ஒரு ப்ளஸ். ஸோ ஏர் ஸ்டோன் நான் சின்னது தான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் தான் வந்து நான் போட்டிருக்கேன். அதனால தான் உள்ளே போகாமல் மேலேயே மிதந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஹேர் ஸ்டோனை வந்து நான் வச்சு போட்டிருக்கேன். ஸோ பெரிய ஸ்டோனுக்கு நான் மாற்றிடுவேன். ஓகே, நம்ம வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.